விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தலை உடலை தனித்தனியாக துண்டித்த தனியார் நிறுவன காவலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் உடல் வீசப்பட்ட இடத்திற்கு கொலையாயை அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுந்தராஜபுரத்தைச் சேர்ந்தவர் பூவையா. இவர் விவசாய வேலைக்காக சுமார் 5 நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு வேலைக்கு சென்றதாகவும் 5 நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாத உறவினர்கள் காவல்துறையுடன் புகார் அளித்தனர். இந்நிலையில் இன்று முடங்கியாறு பாலத்தின் அருகே தலை மட்டும் துண்டிக்கப்பட்ட நிலையில் போலீசார் தலையை கண்டெடுத்தனர். அந்த தலை பூவையாவா இருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவர் உறவினரிடம் விசாரித்ததில் அவர்தான் தெரிய வந்தது. பின்னர் இவர் காவலாளியா வேலை பார்த்த இடத்தில் அவருடன் இருந்த பாலகர்சன் என்பவர் தான் இவரை கொலை செய்தது தெரிய வந்தது. பின்னர் பாலகர்சனை அழைத்து தலை இருக்கதாகவும் உடல் பகுதி எங்க இருக்குது என்று போலீசார் விசாரணை செய்ததில், அதாவது நெடுவரம்பு வனப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு உடலை மட்டும் புதைத்ததாக தெரிய வந்த நிலையில் அந்த உடலை தேடும் பணியில் தற்போது பாலகர்சனை அழைத்துக் கொண்டு காவல்துறையினர் அந்த வனப்பகுதிக்கு சென்றுள்ளனர். மேலும் இந்த கொலை இருவருக்கும் காவலாளியில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது.